உங்களுக்கு கீழ் முதுகுல இருந்து பாதம் வரைக்கும் நரம்பு இழுக்கிற மாதிரி வலி இருக்கா? சில நேரம் ஷாக் அடிக்கிற மாதிரி, மறுத்து போற மாதிரி வலி இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு பேர் தான் வந்து ஷயாட்டிகா. இந்த ஷயாட்டிகானா என்ன? அண்ட் இதுக்கு யாருக்கெல்லாம் வரும்? இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஜாய், ஹோமியோபதி கன்சல்டன்ட், ஜாய் ஹோமியோ கேர், சென்னை. இந்த ஷயாட்டிகானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதுகு தண்டுவடத்தில் L4, L5, S1, S2, S3 இந்த தண்டுவடத்தில் இருக்க நர்வ் ரூட் எல்லாம் ஒன்றா ஜாயின் ஆகி ஒரு பெரிய நர்வாக வரும். இதுதான் நம்ம வந்து ஷயாட்டிக் நர்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம உடம்புலேயே லாங்கஸ்ட் நர்வ் வந்து இந்த நர்வ் தான். ஸோ இந்த ஷயாட்டிக் நர்வ் தான் மூமெண்ட்ஸ் அண்ட் சென்சேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஷயாட்டிக் நர்வில் ஏதாவது ஒரு கம்ப்ரெஷன் ஏற்படும் போது இந்த ஷயாட்டிக் நர்வ் எங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வலி இருக்கும். ஸோ கரெக்டாக கீழ் முதுகுலேருந்து தொடையிலேருந்து அப்படியே உங்களுக்கு காஃப் மசில் போய் பாதம் வரைக்கும் வலி இருக்கும். இவ்வளோ தூரம் அந்த நர்வ் பாஸ் ஆகிறதுனால இது எங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ அங்கே தான் உங்களுக்கு வந்து வலி இருக்கும். சில பேருக்கு வின்னு வலி இருக்கும், ஷாக் அடிக்கிற மாதிரி, குத்துற மாதிரி வலி இருக்கும், சில நேரம் கால் மறுத்து போகிற மாதிரி இருக்கும். இந்த சென்சேஷன் எல்லாமே இந்த ஷயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன் ஆகுறதுனால தான். ஸோ இந்த ஷயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஸ் ஆகுறதுனால என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வின்னு வலி இருக்கும், ஷாக் அடிக்கிற மாதிரி பெயின் இருக்கும், ரொம்ப நேரம் நிற்கும் போது அந்த கால் இழுக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கும், சடனாக உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது கால் வந்து இழுக்கும், கீழ் முதுகுல இருந்து தொடை வரைக்கும் பெயின் இருக்கும், ரேடியேட் ஆகும், கால் வரைக்கும் உங்களுக்கு வந்து வலி ஜாஸ்தியாக இருக்கலாம், திடீர்னு குனியும் போதோ எந்திரிக்கும் போதோ உங்களுக்கு வந்து நரம்பு இழுக்கிற மாதிரி வந்து வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த பெயினில் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் குறிப்பாக யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் பல்ஜ் இருக்கிறவங்களுக்கு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப காமனாக வரும். இந்த டிஸ்க் பல்ஜ் அண்ட் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதுகு தண்டுவடத்துக்கு நடுவில் ஒரு வேர்டபிராக்கு நடுவுலையும் ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஸ்க் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதுகு எலும்புகள் ஒன்றோடு ஒன்று அடிப்படாமல் இருக்கிறதுக்கு, ஒன்றோட ஒன்று கம்ப்ரஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் இந்த டிஸ்க் வந்து இருக்கும். ஸோ எதனாலலாம் இந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகுது, எதனாலலாம் வந்து இது ஹெர்னியேஷன் ப்ரொலாப்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இன்ஜுரி, ஏதாவது அடிபடும் போதோ இல்லைனா ஏதாவது கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னாலும் இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படலாம். அண்ட் முக்கியமான விஷயம், வெயிட் வந்து ரொம்ப அதிகமான வெயிட் தூக்குறவங்களுக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஜிம்மில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் பெல்ட் யூஸ் பண்ணாமல் ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புவர் பாஸ்டர். ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லாமல் பொசிஷனில் நீங்கள் உட்காரும் போதும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து வரலாம். அதிகமாக குனிஞ்சு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரலாம். அடுத்து ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் இருக்கவங்களுக்கும் அந்த நர்வ் கம்ப்ரெஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து வரலாம். இந்த டிஸ்க் பல்ஜ் ஆகிறதுனால இல்லை ப்ரொலாப்ஸ் ஆகும்போது அந்த ஷயாட்டிக் நர்வ்ல போய் குத்தும் போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி வலி வந்து உங்களுக்கு ஏற்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் ஸ்டீனோசிஸ். ஸோ இந்த ஸ்பைனல் ஸ்டீனோசிஸ்னால் என்ன அப்படின்னா, அந்த ஸ்பைனல் கார்ட் நேரோ ஆகிறது தான் நம்ம வந்து ஸ்பைனல் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி ஷயாட்டிகா பெயின் வந்து வரலாம். ஏதாவது க்ரோத் இருக்கிறவங்களுக்கும் அது போய் இந்த நர்வை கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து வரலாம். ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், என்ன மாதிரியான மெடிக்கேஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கிரேட் 1 அண்ட் கிரேட் 2 இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் மெடிக்கேஷன்ஸ் மூலமாகவே இந்த கண்டிஷன்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும். ஹோமியோபதியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்னென்ன காரணத்தினால இந்த கண்டிஷன்ஸ் வருது, ஏதாவது அடிபட்டதுனால வந்திருக்கா, இல்லைனா டிஸ்க் பல்ஜ் இருக்கா, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு, நம்ம நர்வ் இன்ஜுரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மெடிசன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ நர்வ் இன்ஜுரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மெடிசன் ஹைப்பரிக்கம். இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும் நர்வ் இன்ஜுரிக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நம்ம மெடிசன் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்டுட்டு, லெஃப்ட் சைடு இருக்கா, ரைட் சைடு இருக்கா, ஸோ லெஃப்ட் சைடுக்கு வந்தால் ஒரு மெடிசன், ரைட் சைடுக்கு வந்தால் ஒரு மெடிசன், இப்படி நம்ம ஒரு சிம்டம்ஸ் தான் அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த கண்டிஷன்ஸ் வந்து க்யூர் ஆகும். மெடிசன்ஸோட நீங்கள் எக்ஸசைஸும் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும், பாடி ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கும். ஸோ சில சிம்பிள் எக்ஸசைஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கும். ஸோ ஒரே ஒரு எக்ஸசைஸ், நல்ல பெஸ்ட் எக்ஸசைஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து நீங்கள் படுத்துக்கிட்டே இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ படுத்துட்டு எந்த காலில் பெயின் இருக்கோ அந்த காலில் இந்த மாதிரி தூக்கி நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். திருப்பி இதே மாதிரி ரிலீஸ் பண்ணுங்கள். திருப்பி காலை தூக்கிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். திருப்பி இதே பொசிஷனில் காலை மடக்கி கீழே இறக்குங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படுக்கவே முடியாது, படுத்தாங்க அப்படின்னாலே நரம்பு வந்து அப்படியே இழுக்கிற மாதிரி வலிக்கும், படுக்கவே முடியாதனால உட்காந்துட்டே கூட இருப்பாங்க சில நேரம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் எமர்ஜென்சிக்கு நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இதோடு சேர்த்து நீங்கள் மெடிசன்ஸும் சாப்பிடும் போது
உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த கண்டிஷன்ஸ் வந்து க்யூர் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், பைக் ஓட்டாதீங்க. ஸோ நீங்கள் பைக் ஓட்டும் போது அந்த ஜர்க் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த நர்வ் போய் கம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு, நர்வ் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பைக் ஓட்டுறதை கம்மி பண்ணுங்கள். கார் இல்லைனா பஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ பைக் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஹோமியோபதியில் இதுக்கெலாம் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு தெரியவே மாட்டேங்குது. ஸோ ஹோமியோபதியில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான மருந்துகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்யூர் கிடைக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.